ஹலோ மக்களே. இந்த வெல்கம் மட்டும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஹலோ மக்களேன்னு சொல்லலாமா, வணக்கம் மக்களேன்னு சொல்லலாமா? ஸோ அது லிட்டரலி லைக் ரொம்ப நாளா கன்ஃபியூஷன்ல இருக்கேன். பட் ஓகே, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இன்னைக்கு எங்கடா பைக் எடுத்து கிளம்பிட்டானே அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ தெரிலங்க, கால் போற போக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி வண்டி போற போக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. தெரியலங்க எங்க போறதுன்னு தெரியல. நோ டார்கெட்ஸ். அது போவோம், நமக்கு இருக்கவே இருக்கு ஈஸியா போய் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல போய்கிட்டு இருக்கேன். சோலோ ரைடர், யாரும் கிளியன்லாம் யாரும் இல்லை. அது ஜாலியா ஒண்டியா நம்ம என்னங்க ஒண்டிக்க டைப். என்ன ஒரு ஃபன்னா, ஆக்சுவலி இந்த ஹெல்மெட் போடுறதே நச நசன்னு தாங்க இருக்கு. நான் ஏதோ போட்டுக்குவேன், பட் என்னன்னா என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன், அப்படியே வேருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நான் இருக்குங்க. பட் என்ன பண்றது, சேஃப்டி முக்கியம் இல்லையா? ஸோ அதனால நானும் ஹெல்மெட் போடுறேன். என்ன சுச்சுவேஷன்னாலும் நீங்களும் ஹெல்மெட் போடுங்க. சின்ன கருத்து. அப்புறம் இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா மரக்காணம் போற வழிதான். ஸோ ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா நம்ம என்னதான் பேசினாலும் பண்ணாலும் பெருசா யூஸ் போக மாட்டேங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 90 வியூஸ் தான் போகுது. போட்டோம் இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இப்பதானே குமார் ஆரம்பமே அப்படின்ற மாதிரிதான். பரவாயில்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் ஓரளவுக்கு சும்மா ஒரு மினிமலா இருக்காங்க. பார்ப்போம், எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. பெல் பட்டன் தட்டி வைப்போம். அப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் போற வழியில போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போறதுதாங்க. என்ன பண்றது, ஒண்ணும் இல்லை. எனக்குன்னு சில தாட்ஸ், ஐடியாஸ், வியூஸ் இதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அதுக்காகவும் தான். வேற எல்லாம் சூப்பரா இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்னொரு பக்கம் கூட்டு போறேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ அது இன்னும் பெஸ்டா இருக்கும். ஆனா ஏதோ சேர்ந்து டிராவல் பண்ணுவோம், அது பண்ணா ஜாலியா. ஈஸியாக டச் பண்ணியாச்சு. நம்மள மாதிரி இல்லைங்க, அவ்வளோ பெரிய பாட்டகர்லாம் இல்லைங்க. சும்மா இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிப்பாங்கல்ல, 10 12 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டிங் பண்றாங்கல்ல. பட் இனிஷியலா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது அது உண்மைதானே. நம்ம அண்ணன் இப்போ புயல் வேற போகணும் போல குரூப் ஆகுறாரு. ஒரு ஈஸியா இருங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கல்பாக்கம் இருக்கு இல்லைங்களா, மணல் மின் நிலையம். ஸோ அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ ரோடெல்லாம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அதனால எல்லாம் சிங்கிள் அண்ட் டபுள் ரோடா மாட்டி மாட்டி இருக்கும். ஆனா பரவாயில்லைங்க, மற்ற உள்ள வேலை செய்யறத விட இங்க கொஞ்சம் வேகமான வேலை செய்யறாங்க. அதனால ஸோ இவங்களை பாராட்டலாம். பசங்க சும்மா தீயா வேலை செய்யறாங்க. மேபி 1-2 சண்டேஸ் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். காலம் இன்னைக்கு போன சண்டே வந்தப்போ கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்களா நம்ம பிளிங்க் ஆகிறப்பல. அதுவும் நம்ம அண்ணனுங்க அப்படின்னா அப்படியே ஊறி வருவாங்க. செங்கல் ரோடுனே தெரியாம ஊறி வருவாங்க. அதுதான் வெறுப்பு. நாமளும் போயிட்டு இருக்கோம், ஆப்போசிட்ல வரவனும் பாவம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அப்போ தட்டு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. மக்களே, இது வந்துட்டு ஆக்சுவலி மரக்காணம் பீச் இல்லை, பட் இங்க நிறைய வீடெல்லாம் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்குங்க. ஸோ அதனால அப்பப்போ சும்மா நமக்கு ஒரு மினி ஹேங் அவுட் ஸ்பாட் இது. அதனால அப்பப்போ இங்க வருவேன். கொஞ்சம் பிரைவேட்டாகவும் இருக்கும்.
சேஃபாகவும் இருக்கும். ப்ரைவேட்டாக கிடையாது, சாரி. எல்லாம் ஃபேமிலியாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும். ஸோ பாருங்க, ஜாலியாக பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜாய் பண்ணுங்க ரசா. நம்ம ஊர்ல நமக்கு முன்ன இருந்துச்சு ஒரு காலத்துல, அப்புறம் எல்லாம் ஸ்டடீஸ் ஜாப் அப்படின்னு போனதுனால, இப்போ பிஸ்னஸ் அப்படி போனதுனால பெருசா ஒன்றும் பண்ண முடியல. தெரியுங்களா, சொர்க்கம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வருமா. தெரியுதுங்களா எப்படி இருக்கு? அப்படியே இங்க வண்டி அப்படி நிறுத்திட்டு போமா. ஸோ கடலுக்கு வந்து கடலை ஓடுவோம். இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரல ஆக்சுவலி. ஸோ எல்லாமே ஃபேமிலி இருக்கு ஏரியா, அதனால பெருசாக எதுவும் காட்ட முடியாது. நம்ம மனிதர்கள் பாருங்க, இங்கே வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. எப்படி இருக்கு கடல்? சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படகுலாம் நிற்குதா, நல்லாயிருக்கும். மீனவர்கள்லாம் இங்கே நிறைய இருக்காங்க. குளிக்கலாம் தான் ஆசை, பட் இப்ப முடியாது இல்லையா. கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே உட்காந்துருப்பாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் அங்கிருந்து பார்த்தா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ வந்தாச்சு, பார்த்தாச்சு, அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஆனால் எல்லாரும் ஆசைப்படுவோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு ஒரு வில்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு வீடே இருக்குங்க. டேஞ்சர் பட் நிம்மதியான வாழ்க்கைங்க. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க கஷ்டம். ஸோ சொல்றேன், பட் என்னைக்காவது வர்றவங்களுக்கு இது நிம்மதியான வாழ்க்கை. அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்க இருந்து என்ஜாய் பண்ண கோவா போறோம் இல்லையா, ஆனா கோவாலே இருக்கவங்க அப்படி யோசிக்கிறப்போ ஜஸ்ட் நார்மல் திங். அவ்வளவுதாங்க, வெளில போக போறோம். வெளில போய் மறுபடியும் ஈஸியா சைடு போவோம். எல்லாம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உப்பளம். They are making salt. இது எல்லாமே உப்பளங்க. இங்க உப்பு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. பெரிய ஏரியாங்க இது உப்பளம். உப்பு தெரியும் நினைக்கிறேன், கேமரால காமிக்கிறேன். ஆக்சுவலி இதை போய் சாப்பிடணுங்க, ரொம்ப பசிக்குது. கரும்பு ஜூஸ் இருக்கு, பட் நான் சாப்பிட்ற நேரத்துல கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு என்ன பண்றது. ஸோ அதனால போய் சாப்பிடுவோம். நல்ல ஹோட்டலா இருந்தா பரவாயில்ல. இந்த பிரியாணி வச்சிருக்காங்க, பிரியாணி சாப்பிட தோணல. நான்வெஜ் ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. நாங்க ஓம் சக்தின்னு ஒரு ஹோட்டல் பார்த்தாங்க, நிறைய கூட்டம் இருந்துச்சு, சாப்பிடலாமான்னு தோணுச்சு. ஓகே, பட் ஒரு ஹோட்டல் கூட காணும். ரெஸ்டாரண்ட் செக்டர் 20 ஆட்டோமொபைல் ஸ்டாப்ஸ் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே காணும். Oh my God. ஒரு டைம் அப்படிதாங்க, புயல் சுத்தமா இல்லைங்க. அப்புறம் போய் தூரமா போய் அப்புறம் அடிச்சுட்டு வந்தோம். ஆனா நம்ம ராஜாக்கு என்னைக்குமே நம்மள வந்து விட்டு கொடுத்ததே இல்லைங்க அந்த அளவுக்கு. இப்பதானே மோமோஸ் அண்ட் சாண்ட்விச் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஓகே, சொல்ல முடியாது.
அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. லெமன் சோடா அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ ஸ்டில் ஈஸியா போயிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். ஸோ அந்த ரிவர் வந்துட்டு கனெக்டிங் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. ஸோ ஆறு வந்துட்டு கடல்ல கனெக்ட் ஆகுற மாதிரி. ஸோ கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன், பட் இதுவான்னு தெரியல, பார்ப்போம். ரோடே சூப்பர், செம்ம சூப்பரா இல்ல? அங்கங்க பஞ்சர் போட்டு உள்ளங்க வயிறு நம்ம சாப்பிடலாம், அதனால முடியல. அப்படி இருக்கு, சும்மா அப்படி 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 இருக்கு. இதுல வண்டி இறங்கி ஓட்டலாம்னா ஒரு ஆசை. சம்பவம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டயர் மாத்தணுங்க. டயரை மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கணும். ஸோ எதுல வேணாலும் ஓட்டலாம், அது வண்டி சும்மா பிச்சுட்டு போகும். ரெண்டாவது இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்திங்க, அதனால மணல்ல விட்டா கொஞ்சம் மாட்டுது. வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலி இது வந்துட்டு எக்ஸ்பல்ஸ் 200 மாத்தணுங்க. என்ன பைக் வாங்கலான்ட்டு நீங்க சொல்லுங்க கூடிய விரைவில். நீங்க எல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கு மாதிரியும் வாங்கி இன்னும் பெட்டரா வீடியோ பண்ணலாம். ஸோ பாருங்க, எங்கேயும் படகுலாம் நட்டு வச்சிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் இது லேக்குன்னு நினைக்கிறேங்க. வியூ சூப்பரா இருக்குங்க, வியூ சூப்பரா இருக்கும். சிங்கிள் ரோடா இருக்கிறதுனால இன்ஷியல் ஏற்றிட்டாவே காத்து ரொம்ப அடிக்கிறேன். நாய்ஸ் வந்துட்டு எல்லாரும் கேட்கும், மேபி கேட்கலாம், இல்லை கேட்காம கூட இருக்கலாம். சூப்பரா இருக்கும், மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. சிங்கிள் ரோடா இருக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு போக முடியல. ஸோ இது வந்துட்டு கடல்ல கலக்கிற ஊர்தான் நினைக்கிறேன். அதுல போகுது. ஸோ அங்க வந்துட்டு கடல்ல கலக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு. ஆக்சுவலி மறதின்றது வந்து ஒரு வராங்க நோயெல்லாம் இல்லை, நிறைய விஷயத்த வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிறேன். பட் முடிய மாட்டேங்குது. ஆர்டர் அடிச்சா மட்டும் நான் என்ன பண்றது? நான் வழங்க முடியும், என்ன வந்து வரலையா, நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டு. ஒரு பிளான் இடநோக்கி ட்ரெவல் பண்ணிருக்கிறோம் என்று தெரியவில்லை. செக் பாயிண்ட், செக் போஸ்ட். ஸோ நம்மளுக்கு வரி வீட்டுறதா இருந்தா எப்படின்னு தெரியல, வீட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நிக்கிறாங்க பார்த்தீங்களா? பரவாயில்லைங்க, நம்ம எல்லா கேஸும் போட்டுருவோம், ஹெல்மெட் போட்டுருவோம், அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க வேணாலும் போகலாம். நார்மல் ஸ்பீடு மட்டும் போதும் நினைக்கிறேன். வேகமா போனோம்னா எழுதிடுவாங்க, அப்புறம் விடுவேன், அப்புறம் 8ஆம் கிளாஸ். ஐ திங்க் இப்ப பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா வண்டி விற்கிறப்பதான் கஷ்டம், அப்பதான் கஷ்டம். எல்லாத்தையும் கிளியர் பண்ண கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க. பழம் இருக்கு பார்த்தீங்களா? பண்ருட்டி எல்லாம் பார்ப்பாங்க. பண்ருட்டியில முந்திரி பலா இதெல்லாம் பண்ருட்டி ஸ்டைடு வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். ஸோ அதுக்குன்னு சீப் அண்ட் பெஸ்ட்னா ரொம்ப சீப் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போதும் பசிங்க, சாப்பிடணும். காலையில் கொஞ்சம் சாப்பிடல, மணி என்ன இப்போ? ஓ மை காட், 2 போதா?
ஓகேங்களா. மைலேஜ் 2 மைலேஜ் வருது இல்ல, நமக்கு மைலேஜ் 2 மணிக்கு மேலேயும் சாப்பாடு இல்லாம இருப்போம்னா பார்த்துக்கோங்களேன். இங்க நிறைய கொடி போட்டிருக்காங்க, நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஹலோ மக்களே, இது பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆறு பாலம் 10க்கு நடுவில் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி சண்டே வச்சு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் தெரியும் இந்த டைமில் வந்தால் க்ளோஸ்டுன்னு தெரியும். ஒரு 4 o'clock அந்த மாதிரி வந்தால் தான் ஓப்பன் இருக்கும். தெரில, ஓப்பனில் இருந்தால் நம்ம அதிர்ஷ்டம் தான். ஸோ ஐ திங்க் செப்பல் வந்துட்டு இங்கே விட்டு போகணுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல வியூ. செம்ம வியூங்க. சும்மா பார்க்கலாம். எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, யாருமே இல்லை. எப்படி மேலே போகிறதுன்னு தெரியலையா, பார்ப்போம். கதவு வேற ஓட்டுன மாதிரி இருக்கு, ஆட்டோலாம் வருது. எப்படியோ ஒன்று வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாலம், ஸோ தண்ணி சுற்றியும் ஜல்லி கல் காலை குத்துதுரா சாமி. கால பைரவர் இவர் என்ன சாமின்னு தெரியல. வாவ், வாட் அ வியூ, சூப்பருங்க. அன்எக்ஸ்பெக்டட். அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா இதுலலாம் தண்ணி போகும் போலங்க. பாருங்க, அப்பா செமையாக இருங்க வியூ. ஆற்றுல இப்போ மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. சண்டே கொஞ்சம் வேல்யூபுளாக போகுதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பின்னாடி போவோம். இது ரொம்ப பழைய கோயில் நினைக்கிறேங்க, எத்தனை வருஷம் பழமையான கோயில்லாம் தெரில. ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், தென் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆறுங்க, ஆற்றுல இருக்குது கோயில். ஆறுங்களாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க தூரமாக. அழகாக இருக்குங்க கோயில். இன்னைக்கு நம்மளோட துரதிர்ஷ்டம், சாமி பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் வருவோம், வந்துட்டு ஃபுல்லாக காமிப்போம், பார்ப்போம். இந்த பெரிய கோபுரமாக இருந்தது தான் கருவறைன்னு நினைக்கிறேன். இங்கே கல்வெட்டுலாம் இருக்க மாதிரி தெரிலங்க, ஏன்னா எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இப்படி ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்த்தாச்சு, லொக்கேஷனை நோட் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, பக்கத்தில் வந்துட்டு பீச் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் மீன் வாங்கிட்டு அப்படியே கடலோரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். புள்ளிங்கோஸ் பார்த்தீங்களா, புள்ளிங்கோஸ் நம்மளாம் எவ்வளோ பரவாயில்ல. எல்லாரும் புள்ளிங்கோஸாக இருந்தால் என்னங்க பண்ணுறது. ஸோ அப்படியே ஈசிஆர்ல இருந்து உள்ளாரங்க போது
இன்னொரு கடலூர் பீச்ன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஏதோ ஸ்கூல் இருக்குங்க, பரவாயில்லையே. கடற்கரையோரமா ஸ்கூலு, செம. சுவாமி நித்யானந்த். சன்செட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த வியூல உட்காந்து ஃபிஷ் சாப்பிடுறதுங்கிறது வேற லெவல் ஃபீல். அலை அடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். வாவ்.